ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி தூங்க முடியாமல் இருக்கீங்களா? அதே விஷயத்தை 100 தடவை யோசித்து கடைசியில் இன்னும் குழப்பமாக ஆகுறீங்களா? அப்படின்னா இது ஓவர் திங்கிங்னு சொல்லப்படும் ஒரு பெரிய பிரச்சனை. இது சும்மா யோசிப்பது இல்லை, நம்ம மனசை மெதுவாக கெடுக்கும் ஒரு பழக்கம். இந்த வீடியோவில் ஓவர் திங்கிங்னா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, அதையும் எப்படி நிறுத்தலாம்னு நாம் நிதானமாக புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஓவர் திங்கிங். அதாவது தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக யோசிப்பது. ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்தாலும் நம்ம மனசு அதை பெரிய விஷயமா மாற்றி நம்மளையே கஷ்டப்படுத்துறது. அதுதான் ஓவர் திங்கிங். இது ஒரு பழக்கம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிச்சின்னா அது நம்ம சந்தோஷத்தை மொத்தமாக அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னேற்றத்தையும் கெடுத்துடும். ஒரு நேரம் யோசிப்பது நல்லது தான், அது நமக்கு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு உதவும். ஆனால் அதே யோசிப்பது அளவுக்கு மீறி போயிட்டா அது நம்மளை தானே குழப்பத்தில் தள்ளிடும். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சு நான் இதை சரியாக செஞ்சுருக்கேனா, அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ, இவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ, இது தவறாக போயிடுமோ அப்படின்னு நம்ம மனசு சுழல ஆரம்பித்தா அது ஓவர் திங்கிங்காக மாறிடும். ஓவர் திங்கிங் இருக்கும் மனிதர்களுக்கு பெரும்பாலும் அமைதி கிடைக்காது. அவர்களோட மனசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்க போனாலும் கூட அந்த நாளில் நடந்த விஷயங்களையும் நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களையும் நினச்சி நிம்மதியாக தூங்க முடியாது. சில நேரங்களில் இன்னும் நடக்காத விஷயத்தையும் முன்னாடியே பயந்து அதுக்காகவே கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் பயம். தோல்வி பயம், மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயம், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பயம். இந்த பயம்தான் நம்ம மனசை விடாமல் பிடிச்சு நம்மளை அதிகமாக யோசிக்க வைக்குது. இதுக்கு கூடுதலாக நம்ம கடந்த கால அனுபவங்களும் காரணமாக இருக்கலாம். ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு கஷ்டம் நடந்திருந்தா அதே மாதிரி மீண்டும் நடக்குமோன்னு நினைச்சு நம்ம மனசு எப்பவும் எச்சரிக்கையாக இருக்கும். ஓவர் திங்கிங் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்ம இன்னுமே உணராமல் இருக்கோம். நான் சும்மா தானே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் அந்த யோசிப்பு நம்ம மனநலத்தையே பாதிக்க ஆரம்பித்தா அதோட தாக்கம் புரியும். இது நம்ம நம்பிக்கையை குறைக்கும், நம்ம முடிவெடுக்கிற திறமையை பாதிக்கும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையே நின்று போன மாதிரி உணர வைக்கும். ஒரு ஓவர் திங்கிங் மனிதன் ஒரு முடிவை எடுக்க ரொம்ப நேரம் எடுப்பான். ஏன்னா அவன் எல்லா சாத்தியங்களையும் யோசிப்பான், நல்லதையும் யோசிப்பான், கெட்டதையும் யோசிப்பான். ஆனால் அதில் அதிகமாக கெட்ட விஷயத்தையே கவனிக்க ஆரம்பிச்சிடுவான். இதனால் அவன் எந்த முடிவையும் எடுக்காம தயக்கம் அடைவான். இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? வாய்ப்புகள் நம்ம முன்னாடி வந்தாலும் நம்ம அதை பிடிக்க முடியாது. இது சரியாக இருக்கும் தானே, இது வேலைக்கு ஆகுமான்னு யோசிக்க அந்த வாய்ப்பு நம்ம கையிலிருந்து போயிடும். அப்புறம் நாம் வருந்துவோம். மேலும் ஓவர் திங்கிங் நம்ம உறவுகளையும் பாதிக்கும். ஒரு நண்பன் சின்னதாக பேசினாலும் அவனுக்கு என்ன கோபமா, நான் ஏதாவது தவறாக பேசிட்டேனான்னு நம்மளையே சந்தேகப்பட ஆரம்பிப்போம். இதனால் தேவையில்லாத தூரம் உருவாகும். உண்மையில் அந்த மனிதருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஓவர் திங்கிங் தான் அந்த உறவை கெடுக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? ஓவர் திங்கிங் நிற்கணும்னா முதல்ல நம்ம மனசை புரிஞ்சுக்கணும். எல்லா யோசிப்பும் உண்மை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசு பல சமயங்களில் கதையை உருவாக்கும். ஆனால் அந்த கதைகள் நிஜமாக நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனி நாம் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க கற்றுக்கணும். இப்போ என்ன நடக்குது அதில் தான் கவனம் வைக்கணும். நேற்று நடந்ததையும் நாளைக்கு நடக்க போகிறதையும் விட்டுட்டு இன்றைய நாளை நிம்மதியாக வாழ முயற்சி பண்ணணும். நம்ம யோசிப்பதை கட்டுப்படுத்த ஒரு நல்ல வழி என்னன்னு சொன்னால் நம்மளை நாமளே கேள்வி கேட்கணும். இந்த யோசிப்பு எனக்கு உதவுதா, இது உண்மையா இல்லை நம்ம கற்பனையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாகும்.
அதோட முக்கியமாக நம்ம எப்பயும் பிஸியாக இருக்கணும். வெறுமையான நேரம் அதிகமாக இருந்தால் தான் ஓவர் திங்கிங் அதிகமாக வரும். நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நேரத்தை செலவழிச்சா நம்ம மனசு அந்த யோசிப்பில் இருந்து தள்ளி வரும். இன்னும் ஒன்று, நம்மளை நம்ம நம்பணும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில விஷயங்களை விட்டுறணும். என்ன ஆகணுமோ அது ஆகட்டும்னு மனசில் விடுறதால ஒரு பெரிய சுமை குறையும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. தவறுகள் நடக்கும், அது சரி. அதில் இருந்து நாம் எதையாச்சும் கற்றுக்கிட்டு முன்னேறினா போதும். அதிகமாக யோசிக்காமல் சில நேரம் நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் வாழ்க்கை முன்னேறும். முடிவாக சொல்லணும்னா, ஓவர் திங்கிங் நம்ம எதிரி மாதிரி தோன்றினாலும் அதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணினா அது நம்ம நண்பனாக மாறும். யோசிப்பது தவறில்லை, ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். அந்த லிமிட் தாண்டினா தான் அது நம்மளை பாதிக்கும். அதனால் வாழ்க்கையை சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத யோசிப்பை விட்டுடுங்க. நிஜமாக வாழ ஆரம்பித்தாதான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அதனால் தேவையில்லாத யோசிப்பை விட்டுடுங்க. நம்ம வாழ்க்கையை சிம்பிளாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம். நினைவில் வையுங்க, அதிகமாக யோசிப்பது வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் ஒரு சிறிய ஆக்ஷன் தான் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இப்படிப்பட்ட வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண மறுபடியும் வரேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மஃபாரிஷ். நன்றி, வணக்கம்.